உலகில் உள்ள சொல்வேந்தர்களை எல்லாம் இணைக்கும் விதமாக இன்று இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ரியாத் தமிழ் சொல்வேந்தர் சங்கம் உலக சொல்வேந்தர் பேரவையுடன் இணைந்து தமிழ் என்றாலே நம்ம தமிழர்களுக்குள் ஒரு ஒற்றுமை உணர்வு உண்டு, அதிலும் சொல்வேந்தர்கள் என்றாலே அந்த ஒற்றுமையை பறைசாற்றும் வண்ணம் ஒவ்வொரு செயலும் அமையும் என்று உலகளாவிய வகையில் இந்த உடனடி பேச்சு போட்டியை மிக அற்புதமாக இங்கே அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதில் கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் முதல்கண் வருக வருக என்று வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் சொல்வேந்தர் ஷேக் அப்துல்லா, ரியாஸ் சொல்வேந்தர் மன்றத்தில் இருந்து. இப்படித்தான் ஆரம்பித்தது எனது அறிமுகம். ஒவ்வொரு மன்ற தலைவர்களோடும் தலைமை நடுவர் அவர்களோடும் அப்படியே என் பேச்சையும் ஆரம்பிக்கிறேன். சொல்வேந்தர்களே, விருந்தினர்களே, தமிழ் உறவுகளை அனைவருக்கும் வணக்கம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னே கணியன் பூங்குன்றனார் சொன்னது போல் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதனை நிரூபிக்கும் ஒரு விதமாக நாம் பல்வேறு நாடுகளிலிருந்து, பல்வேறு கால சூழல்களிலிருந்து, பல்வேறு கலாச்சார பின்னணிகளிலிருந்து இந்த மன்றத்திலே நாம் இந்த பெரும் நிகழ்விலே இணைந்திருக்கிறோம். நம்ம எல்லாம் பிணைத்திருக்கும் ஒற்றை சொல் தமிழ். நாமக்கல் கவிஞர் அழகாக சொல்வார், தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. அமிழ்தம் அவனுடைய மொழியாகும், அன்பே அவனது வழியாகும். அப்படித்தான் நமக்கென ஒரு குணம் உண்டு, நம் மொழிக்கென்ற ஒரு கலாச்சார அடையாளம் உண்டு. ஒவ்வொரு பேச்சாளர்களும் அப்படித்தான் நாம் தனித்திறமையுடன் நமது பேச்சினை இங்கு வழங்கப் போகிறோம். இந்த உடனடி பேச்சு ஒருவருக்கொருவர் போட்டி போடவா என்றால் கண்டிப்பாக இல்லை. ஒருவருக்கு ஒருவர் ஊக்கப்படுத்திக் கொள்ளவே நம்மால் முடிந்த அளவு அனைத்து தமிழ் சொல்வேந்தர் மன்றங்களையும் இணைத்திருக்கிறோம். இங்கு நாம் யாருடன் போட்டி போடுவதற்காக அல்ல, நட்பையும் அன்பையும் நாம் விதைப்பதற்காகவே. நான் சொல்வேந்தர் ஜேக்கப் மார்க்கு இந்த போட்டியை நடத்தும் நெறிப்படுத்தும் ஒரு நபராக இங்கு பணிபுரிகிறேன். டோஸ்ட் மாஸ்டர்ஸ் சர்வதேச அளவு கல்வி திட்டத்தின் ஒரு முக்கிய அங்கமாக விளங்குவது பேச்சு போட்டிகள் பகுதியாகும். சொல்வேந்தர்களுக்கு பேசும் அனுபவத்தை பெறுவதற்கான வாய்ப்பையும் திறமையான பேச்சாளர்களை கவனிப்பதன் மூலம் மற்ற சொல்வேந்தர்களுக்கு கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பையும் இவை வழங்குகின்றன. இந்த உடனடி பேச்சு போட்டியானது போட்டியாளர்கள் மின்னல் வேகத்தில் சிந்திக்கவும், கொடுக்கப்பட்ட தலைப்பில் உடனடியாக பேசவும், எந்த மாதிரியான சூழ்நிலைகளிலும் உடனடியாக பேசுவதற்கும் அவர்களை தயார்படுத்துகிறது. இன்று உலக அளவிலான தமிழ் சொல்வேந்தர்களின் திறன்களை ஒரு நட்பு போட்டியின் மூலம் இங்கு சோதித்து அறிகிறோம். போட்டியை துவங்குகிறோம். உலகளாவிய தமிழ் உடனடி பேச்சு போட்டி 2026 ரியாத் தமிழ் சொல்வேந்தர் மன்றமும் உலக சொல்வேந்தர் பேரவையும் இணைந்து நடத்தும் உலகளாவிய தமிழ் உடனடி பேச்சு போட்டி 2026 10 நாடுகளை சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட மன்றங்களை சார்ந்த 20க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கேற்கும் உலகளாவிய தமிழ் உடனடி பேச்சு போட்டி 2026 துவங்குகிறது. தலைப்பு: தமிழ்நாட்டின் தலைவனாக வருபவருக்கு நான் விரும்பும் முக்கிய தகுதிகள். தமிழ்நாட்டின் தலைவனாக வருபவருக்கு நான் விரும்பும் முக்கிய தகுதிகள். சொல்வேந்தர் புஷ்பகுமார் அருணாச்சலம். தமிழ்நாட்டில் வருபவர்களுக்கு நான் விரும்பும் முக்கிய தகுதிகள். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு, இப்போதைக்கு தேவையான தலைப்பு, மிகவும் அருமையான தலைப்பு. தலைவர் என்பவன் யார்? தலைவர் என்பவன் தன்னை தொடர்ந்து பல பெயர்களை உருவாக்க வேண்டியவன் தலைவர். நடிகன் வேறு, தலைவன் வேறு.
தலைவன் என்பவன் தன்னை போன்று 10 பேரை உருவாக்கி வழிநடத்தச் செய்கின்றவன் தான் தலைவன். அந்த வகையிலே தலைவனுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான குண அம்சம், தன்னை போன்று இன்னொரு 100 பேர்களை தான் இல்லாவிட்டால் தன்னை அடுத்து எவன் செய்ய போகின்றான், நான் இல்லாவிட்டால் இதனை கொண்டு செல்ல போகின்றவன் யார் என்பதை தீர்மானிக்கக்கூடியவன், உருவாக்கக்கூடியவனாக இருக்க வேண்டியது முதலாவது குணம். அந்த குணம் இருப்பவன் தான் தமிழ்நாட்டினுடைய தலைவனாக வர முடியும். இரண்டாவது, தன்னலமற்ற சேவை. அதாவது தனக்கு சம்பந்தப்பட்டதல்லாமல் தன் இனத்துக்கும் மொழிக்கும் சேவையாற்றக்கூடியவர்கள் தமிழ்நாட்டின் தலைவனாக வந்தால் அது மக்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்குமே அது பெரிய வரப்பிரசாதமாக அமையும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. எனவே இவ்வாறான 2 முக்கியமான தகுதிகளும் அவர்களுக்கு இருக்க வேண்டும். மூன்றாவதாக, தன்னை மட்டும் கருதாமல், சுயநலம் கருதாமல், மக்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய, தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணிக்கக்கூடியவனாக இருப்பவன் தான் தலைவனாக அமைய முடியும். அவர்களுக்குரிய குண அம்சங்களை அவர்கள் நிவர்த்தி செய்வதற்கு அவர்களுக்கு தேவையான மக்களுடைய சக்தியும் ஆர்வமும் ஆதரவும் எப்பொழுதும் அவர்களுக்கு அப்பொழுதுதான் அமையும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. நாங்கள் இலகுவாக சொல்லிவிடலாம், நான் தலைவனாக வந்து விடுவேன் என்று. தலைவனாக வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எத்தனையோ தியாகங்களை நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கு. அந்த தியாகங்களை செய்வதற்கு அவர்களுக்கு மனப்பாங்கும் சக்தியும் துணிவும் அதனுடைய அடிப்படையிலே இருக்க வேண்டும் என்பது என்னுடைய முக்கியமான கருத்து. எனவே ஒரு தலைவனாக அதுவும் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டும் என்று சொன்னால் அர்ப்பணிப்பு, சுயநலமற்ற சேவை, தலைவர்களை உருவாக்கக்கூடியவர்களாக அமைய வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். சொல்வேந்தர் பிரம்மகுமார் பாலகிருஷ்ணன். தமிழ் உலகளாவிய தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருப்பவருக்கு என்ன தகுதி வேண்டும்? நான் எனது என்னுடையது என்று நினைக்காமல் தன் நாட்டு மக்களுக்கு எந்த வகையில் உதவி செய்ய வேண்டும், எந்த அளவு அந்த நாட்டை மேம்படுத்த வேண்டும், எந்த அளவு அந்த நாட்டை உலகத்தரத்துக்கு கொண்டு வர வேண்டும். என் நாட்டை பாருங்கள், சிங்கப்பூர். இந்த நாடு மக்களுக்காக உழைக்கும் நாடு. கொரோனா காலத்தை எத்தனை உதவி செய்திருக்கிறார்கள். சிங்கப்பூரில் பிறந்தவர்கள் மட்டும் இல்லை, சிங்கப்பூரில் புலம்பெயர்ந்து வேலை செய்தவர்களுக்கும் சொல்கிறார் பிரதம மந்திரி, சொல்கிறார் இவர்களும் எங்கள் நாட்டுக்காக உழைக்கிறார்கள், ஆகவே இவர்களையும் நாங்கள் கவனிப்போம், இவர்களுக்கும் நாங்கள் உதவி செய்வோம். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் வரும் பொழுதுதான் 3ஆம் தரமாக இருந்த ஒரு நாடு இப்பொழுது உலகத்தரம் மிக்க நாடாக இருந்தது. சின்னதாக இருந்தாலும் அளப்பெரிய சாதனை செய்து கொண்டிருக்கும் ஒரு நாடு. அந்த மாதிரி தமிழகத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் ஒரு தரமான தலைவன் நாடை எவ்வாறு அடுத்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும், கல்வியில் எவ்வாறு மக்களை கொண்டு வர வேண்டும், நூல்கள் பல எழுத்தாளர்கள் பதிப்பிக்கிறார்கள், அந்த நூல்களை எவ்வாறு மக்களிடம் கொண்டு செல்ல, வாசிப்பு பழக்கத்தை எப்படி கொண்டு வர வேண்டும், தொழில்நுட்ப முன்னேற்றம் AI என்று சொல்லப்படும் அந்த செயற்கை நுண்ணறிவை எப்படி மக்களுக்கு கொண்டு வர வேண்டும், மக்களுக்காக பணத்தை ஒதுக்கி அவர்கள் கல்வியில் சிறப்பாக வருவதற்கு உதவ வேண்டும். இந்த போர்க்காலத்தில் மக்களுக்கு பணத்தை கொடுத்து அவர்கள் அடுத்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும். ஆகவே ஒரு தலைவனாக வருவதில் தன்னை பற்றி நினைக்காமல் தன் நாடு எவ்வாறு உலகத்தரம் மிக்கதாக ஆக வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்யும் பொழுதுதான் அந்த நாடு வல்லரசாக ஆக இயலும். அப்படிப்பட்ட ஒரு தலைவனை தான் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டுமே தவிர எனக்கு பிடித்த இந்த நடிகர், எனக்கு பிடித்த இந்த அரசியல்வாதி என்று இருக்காமல் அரசியல் வியாதிகளை கொண்டு வராமல் உண்மையான அரசியல் வாதிகளை கொண்டு வந்து நாட்டை அடுத்த நிலைக்கு கொண்டு சென்று உயர்த்துவோம். வாழ்க தமிழ். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. சொல்வேந்தர் ராஜேந்திரன் சண்முகப்பிரியா. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டின் தலைவராக மட்டுமல்ல, உலகில் எந்த தலைவனாக வருவதற்கும் மிக முக்கியமான அடிப்படை பண்பு நேர்மை என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. நேர்மை என்பது ஒரு விலங்கிடமோ பறவை இனத்திடமோ நாம் எதிர்பார்க்கக்கூடியது அல்ல. ஆறறிவுடைய மனிதர்களிடம் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பண்பு. ஒரு நேர்மையான நியாயமான மனிதனால் மட்டுமே எல்லா மக்களையும் சரிசமமாக நடத்தி
ஒரு தலைவனாக தன்னுடைய நாட்டை வழி நடத்த முடியும் என்பதை நான் மிக ஆணித்தரமாக நம்புகிறேன். அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் சிங்கப்பூர். சிங்கப்பூரை உருவாக்கிய மிக முக்கிய தலைவர்கள் ஒருவரான திரு லீ குவான் யூ. ஒரு மீன்பிடி துறைமுகமாக இருந்த இந்த நாட்டை இன்று தெற்காசியாவின் இதயமாக உருவாக்கிய பெருமை அவரையே சாரும். அவரின் மிகச்சிறந்த ஒரு குணம் என்ன தெரியுமா? நேர்மை. அவர் முதலில் இந்த நாட்டை கட்டமைக்க ஆரம்பித்த பொழுது அவர் எதிர்பார்த்த அந்த ஒரு தகுதி, என் நாட்டில் லஞ்ச லாவண்யம் ஊழல் எதுவும் இருக்கக்கூடாது, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா குடிமக்களும் ஒன்றே, அனைவருக்கும் எல்லா வளங்களும் கிடைத்தே தீர வேண்டும், அனைவரும் சமம் என்ற ஒரே குறிக்கோளுடன் இந்த நாட்டை உருவாக்க ஆரம்பித்தார். அந்த முயற்சியின் பலனாக தான் இன்று தெற்காசியாவின் இதயமாக சிங்கப்பூர் வளர்ந்து நிற்கிறது. ஒன்றுமே இல்லாத ஒரு மீன்பிடி துறைமுகமாக இருந்ததை ஒரு நேர்மையான மனிதன் தன்னுடைய உழைப்பால் உருவாக்கி இருக்கிறார். ஆகவே நேர்மை மட்டுமே ஒரு தலைவனை, ஒரு நிரந்தர தலைவனை உருவாக்க முடியும் என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. வாய்ப்புக்கு நன்றி. சொல்வேந்தர் வேல்முத்தரசன் குருசங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் எல்லாம் ஒன்றாதல் கண்டே என்ற பாவேந்தரின் வரிகளுக்கு உயிர்ப்பூட்டும் விதமாக உலக தமிழர்கள் அனைவரும் ஒன்றிணைத்திருக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாட்டிற்கு வரும் தலைவனுக்கு இருக்க வேண்டிய தகுதி என்று நான் எதிர்பார்ப்பது என்ன என்று கேட்டிருக்கிறீர்கள். நான் சிறுவனாக இருந்த பொழுது என் பள்ளியில் ஒரு தலைமை ஆசிரியர் இருப்பார். அந்த தலைமை ஆசிரியரின் பெயர் ஜெயராம பூசத்துறை. அந்த தலைமை ஆசிரியரை பார்க்கும் பொழுதே இவரை போல் இருந்தால் சிறந்தவராக இருக்க முடியும் என்ற எண்ண ஓட்டம் தோன்றும். ஏனென்றால் அவர் எல்லோருடனும் கனிவோடு பேசுவார், அதே நேரத்தில் குறித்து பேசுவார், எங்கெங்கோ பேச மாட்டார். தேவையானவற்றை தேவையான விதத்தில் தேவையான காலத்தில் பெறுவார், தேவையான காலத்தில் பேசுவார், தேவையான காலத்தில் சொல்லித் தருவார். எனவே வள்ளுவர் கூறும் ஒரு குறள் தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்ற வள்ளுவரின் குறளை நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். நம் தமிழ்நாட்டிற்கு வரும் தலைவன் உயர்ந்த எண்ணங்களை கொண்ட ஒரு தலைவனாக இருக்க வேண்டும். உயர்ந்த எண்ணங்களை கொண்டவர் அதை நோக்கி முயற்சித்தார் என்றால் வெற்றி என்பது அவருக்கு உறுதி. இதற்கு இன்னொரு திருக்குறள் எனக்கு ஞாபகம் வருகிறது. ஞாலங் கருதினும் கைகூடும், காலங்கருதி இடத்தார் செய்யின். அதாவது செய்ய வேண்டிய விஷயத்தை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யும் ஒருவன் தலைவனாக கிடைத்தால் நமக்கு வருத்தம் என்பதே இருக்காது. எனவே உயர்ந்த ஊக்கமும் நிறைவான மனமும் உள்ள ஒரு தலைவன் கிடைத்தால், அவர் குறித்த நேரத்தில் தன் நிறைவான எண்ணங்களை செய்தால், அப்படிப்பட்ட தலைவனைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். அப்படிப்பட்ட தகுதி உள்ள தலைவனைத்தான் தமிழ்நாடும் எதிர்பார்க்கிறது என கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சொல்வேந்தர் சுவாமிநாதன் முத்தப்பன். செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே என்று கூறினான் பாரதி. அக்கூற்றுக்கு ஏற்றது போல் எனக்கு தமிழ்நாடு என்று கேட்டாலே நெஞ்சம் உள்ளம் அனைத்தும் குளிர்கிறது. இப்பொழுது தேர்தல் நேரம். நான் வேறு மாநிலத்தில் இருந்தாலும் என்னுடைய ஜனநாயக கடமைக்காக இப்பொழுது சென்று வாக்கு செலுத்திவிட்டு வந்தேன் புதுச்சேரி மாநிலத்தில். இப்பொழுது தமிழ்நாட்டின் தலைவனாக இருப்பதற்கு நான் விரும்பும் தகுதிகள் என்னவென்றால், பல்வேறு காரணங்கள் இருக்கிறார்கள், பல்வேறு தலைவர்கள் போட்டிக்கு இருக்கிறார்கள். ஒரு முக்கியமான தலைவனுக்கு உரிய முக்கியமான தகுதியாக நான் எண்ணுவது, மக்களோடு மக்களாக இருந்து மேல்மட்டத்தில் மட்டும் இல்லாமல் மக்களுடன் இறங்கி பணி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய முக்கியமான கோரிக்கை. ஏனென்றால் அன்றாட வாழ்வில் மக்கள் 1000 சிரமங்கள் படுகிறார்கள். ஆனால் வருகின்ற திட்டங்கள் எதுவும் நேரடியாக மக்களுக்கு பயனுள்ளவையாக இருக்கின்றனவா என்று பார்க்க ஒருவரும் இல்லை. அது மிகவும் முக்கியமான கடமை என்று நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் சொல்வேந்தர்கள் நாம் சொல்லுவது போல் தலைவர்கள் பிறப்பதில்லை, தலைவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். அதனால்
சில நல்ல எண்ணத்துடன் தலைவனாக வர விரும்புபவர்களுக்கு அதன் திட்டத்தை எடுத்து கூறுபவர்களை நாம் சிறிதும் காது கொடுத்து கேட்காமல் இருந்தால் நாம் மிகப்பெரிய வாய்ப்பை இழப்பதாகவும் இருக்கலாம். அதனால் இன்னொரு முக்கியமான தகுதி, நம்மை ஈர்க்கும்படியானவராக, நம்மை அவர்கள் கூறுபவற்றை நாம் கேட்கும் திறன் உள்ளவராக அவர் இருக்க வேண்டும். அத்தகைய சக்தி வாய்ந்த ஒரு ஆளுமையாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் மிகவும் கடினம். இந்த 2 தகுதிகள் மிகவும் முக்கியம் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் எனக்கும் கூட கல்லூரி பருவத்தில் சில அரசியல் ஆசைகள் இருந்தன, இன்னும் இருக்கிறது. யாருக்கு தெரியும், இன்னும் 10-15 ஆண்டுகளில் சொல்வேந்தர்கள் கொடுத்த திறமையில் நானும் ஒரு தமிழகத்தின் தலைவனாக ஆக வாய்ப்பு உள்ளது. நீங்கள் எனக்கு வாக்கு செலுத்துவீர்களா நெறியாளர் அவர்களே? நன்றி சொல்வேந்தர் சுவாமிநாதன் முத்தப்பன் அவர்களே. தமிழ்நாட்டின் தலைவனாக வருபவருக்கு நான் விரும்பும் முக்கிய தகுதிகள். சொல்வேந்தர் பொன் உதயா லக்ஷ்மன். அனைவருக்கும் மாலை வணக்கம். தமிழ்நாட்டுக்கு ஒருத்தங்க தலைவரா வரணும், ஒரு தலைவன் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன பண்புகள் இருக்கணும் அப்படின்னா, அவங்களோட என்ன சொல்லும் செயலுக்கும் வேறுபாடு இருக்கக்கூடாது. அவங்க வாழ்ற வாழ்க்கையும் அவங்களோட செயலுக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஒரு தலைவன் அப்படின்னு சொன்னா, தலைவன்றதுக்கு அவங்க வச்சிருக்க கொள்கை என்ன, சித்தாந்தம் என்ன, எதை அவங்க எந்த சித்தாந்தத்தை அவங்க பின்பற்ற போறாங்க, அது ரொம்ப முக்கியம். கொள்கை இல்லாம ஒரு தலைவரை நம்ம ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா நம்மளுக்கு நிறைய பேரை பார்க்க போச்சுல நம்மளுக்கு ஈர்ப்பு வரலாம். ஆனா ஒரு தலைவனுக்கான பண்பு என்னன்னா, அவங்க எந்தெந்த கொள்கைய அடுத்த தலைமுறைக்கு நகர்த்துறாங்க, அந்த கொள்கை எவ்வளவு முக்கியமானது தமிழ்நாட்டை ஆள்றதுக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம். கொள்கை இல்லாம எந்த ஒரு இதுவுமே அடுத்த தலைமுறைக்கு தலைவர்களை கடத்த முடியாது. இப்ப நிறைய தலைவர்கள் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து மறைஞ்சிருப்பாங்க. இன்னைக்கும் அவங்க பேரை நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். பெரியாரா இருக்கலாம், அவங்க நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அவங்களோட சிந்தனை தான் நல்ல தலைவனுக்கான ஒரு இது. சிந்தனை தான், உங்களோட சிந்தனை எவ்வளவு தூரம் இருக்கு, இப்ப இருந்து 100 வருஷம் கழிச்சு இந்த நாடு எப்படி இருக்கணும் சிந்திக்க தெரியணும். அது ரொம்ப முக்கியம். அப்போதான் நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு வளர்ந்துகிட்டே போவோம். சிந்தனை இப்போ இருக்கிற பிரச்சனை, இன்னைக்கு என்ன பிரச்சனை, அதை மட்டும் பாக்குறது சிறந்த தலைவர் கிடையாது. இன்னும் 4-5 தலைமுறைக்கு என்னென்ன பிரச்சனை வரலாம், அதை எப்படியெல்லாம் நான் சரி செய்வேன் அப்படின்னு பார்க்க தெரிஞ்சவங்க தான் பெரிய தலைவர்களாக வரணும். அவங்கதான் தலைவர். அப்படிப்பட்ட தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்க போச்சுல, நம்ம தலைமுறை இல்லாம அடுத்த தலைமுறையும் நல்ல சிறந்த வாழ்க்கையை வாழலாம். அதனால எனக்கு என்ன தெரியுதுன்னா, கொள்கை, சித்தாந்தம், அதை எப்படி கடத்திட்டு கொண்டு போற திட்டங்கள் ரொம்ப முக்கியம். என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வராங்க, என்னென்ன திட்டங்கள்லாம் பத்தி பேசுறாங்க, அவங்களோட சிந்தனை எவ்வளவு தெளிவா இருக்கு, அதெல்லாம் வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் யார் வேணா தலைவரா ஆகலாம், ஆனா தலைவருக்கான பண்பு இருக்கா இல்லையான்றத உன்னித்து நம்ம கவனிச்சு பார்த்து தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டின் தலைவனாக வருபவருக்கு நான் விரும்பும் முக்கிய தகுதிகள். சொல்வேந்தர் இம்திசா ஹசன். அனைவருக்கும் மாலை வந்தனங்கள். தமிழ்நாட்டின் தலைவனாக வருபவனுக்கு நான் விரும்பும் முக்கிய தகவைகள். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாசு குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் என்ற பாடல் ஒரு தலைவனுக்கான ஒரு சிறந்த அடையாளமாகும். ஒரு தலைவன் என்பவன் தன்னுடைய வாழக்கூடிய அத்துணை மக்களையும் இனம், மதம், மொழி அனைத்தையும் தாண்டி தன்னுடைய மக்களாக பார்க்க வேண்டியவனாக இருப்பது முதல் தகமையாகும் ஒரு தலைவனுக்கு. ஒரு தலைவன் நிச்சயமாக பிறப்பதில்லை, அவன் உருவாக்கப்படுகின்றான் என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் ஒரு தலைவன் தன்னுடைய சூழலில் வாழக்கூடிய மக்களினுடைய தேவைகள், அவர்களுடைய நலன்கள், அவர்கள் எதனை நாடுகின்றார்கள், அவர்களுக்கு எது தேவைப்படுகின்றது, அவர்கள் தன்னுடைய நாட்டில் வாழ்வதன் ஊடாக அவர்கள் என்னென்ன இலக்குகளை அடைந்து கொள்ள விரும்புகின்றார்கள், அவர்கள் தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய சந்ததிகளை எல்லாம் எப்படி அணைத்துக் கொள்ள வேண்டும் எனக்கூடிய அனைத்தையும் தெரிந்த ஒருவனாக இருக்கின்ற பொழுதுதான் அவன் ஒரு சிறந்த தலைவனாக உருவாக்கப்படுகின்றான்.
அந்த தலைவன் தமிழ்நாட்டின் தலைவனாக உருவாகுவதற்கு அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களினுடைய இன மத பேதங்களை மறந்த அவர்களுடைய தேவைகளை உள்ளடக்கக்கூடிய ஒரு புலமை மிக்கவனாக, அதே சந்தர்ப்பத்தில் மக்களுடைய தேவைகளை உள்வாங்கக்கூடியவனாக, அதே சந்தர்ப்பத்தில் எதை நான் நாடுகின்றேன், எது என்னுடைய மக்களுக்கு நலனை தருகின்றது, எந்த நலன்களினூடாக என்னுடைய மக்கள் ஒன்றை உருவாக்க விரும்புகின்றார்கள் என்பதை உணர்ந்து செயற்படுவதன் மாத்திரம்தான் அந்த மக்களினுடைய நலனை அவன் அனுபவிக்க வருகின்றான். எனவே நிச்சயமாக ஒரு தலைவன், தமிழ்நாட்டினுள் வரக்கூடிய ஒரு தலைவன் நிச்சயமாக தன்னுடைய மக்களினுடைய சமூக நலன்களை, அவர்களுடைய இன, அவர்களுடைய மொழி, அவர்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய வழக்காறுகள், அதே சந்தர்ப்பத்தில் அவர்கள் எதை நாடுகின்றார்கள் என்பதை அவன் உள்வாங்கக்கூடிய ஒருவனாக இருப்பதன் ஊடாக மாத்திரம்தான் ஒரு சிறந்த தலைவனாக அவன் வர முடியும். அதுதான் அவனுடைய தகைமை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வந்தனங்கள். சொல்வேந்தர் ஐஸ்வர்யா தவசி. அனைவருக்கும் நான் பேசுவது கேட்கிறதா? தித்திக்கும் தேன் தமிழ்மொழி திக்கட்டும் பரவட்டும். அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். நிமிர்ந்த நன்னடை, எதற்கும் அஞ்சாத நேர்மையான குணமுடையவராகவும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சா நெறி கொண்டவனாகவும் என்ற பாரதியின் பாடலுக்கு ஏற்ப ஒரு தலைவன் வந்து நம்மை ஆள வேண்டும் என்பதே எனது கருத்தாகும். எவன் ஒருவன் சுயநலம் இல்லாமல் பொது நலத்தோடு வந்து மக்களுக்கு என்ன வேண்டும், மக்களின் குறையை கேட்பவனாக இருக்க வேண்டும். குறை தீர்ப்பவனாக இருக்க வேண்டாம், முதலில் குறையை கேட்பவனாக இருக்க வேண்டும். எவன் ஒருவன் பொறுமையாக இருந்து குறைகள் என்ன என்று கேட்டு அறிகின்றானோ அவனே சிறந்த தலைவன் ஆவான். மக்களின் குறையை கேட்டறிந்து அதன் பின் அதற்கு ஏற்றவாறு செயலை செய்பவனே சிறந்த தலைவன் ஆவான். அப்படிப்பட்ட ஒரு தலைவனை வர வேண்டும் என்பதே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டின் தலைவனாக வருபவருக்கு நான் விரும்பும் முக்கிய தகுதிகள். சொல்வேந்தர் ஷினாஸ் சுல்தானா. நன்றி நெறியாளர் அவர்களே. பல்லுயிரும் பல உலகும் படைத்தளித்து துடைக்கினுமோர் எல்லையது பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல் சிதையா உன் சீரிழமை திறமுயர்ந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. அன்னை தமிழுக்கும் அன்பு நிறை சொல்வேந்தர்களுக்கும் என் அன்பான தமிழ் வணக்கம். அதாவது சரியான நேரத்துல சரியான தலைப்பு. ஆனா தகுதி அப்படின்னு சொல்லும்போது அதுவும் இப்ப இருக்கிற நிகழ்ந்து கொண்டிருக்கிற சூழல்ல இந்த தலைவர்களுடைய பொறுப்பு என்பது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே உணர்ந்துட்டோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதுல இப்ப இருக்கிற இந்த தலைவர்கள், அதாவது இப்ப ஆட்சிக்கு வரப்போற போட்டியிடுற தலைவர்களை பத்தி இவங்க தான் சரி, இவங்க தான் தப்பு அப்படின்னு ஒருவருக்கும் ஒரு கோணம் இருக்கு. அதனால இவங்க தான் சரி நான் சொல்ல முடியாது. ஆனா ஒரு தலைவன், அதாவது நம்ம சொல்வேந்தர்கள் மன்றம் என்ன சொல்லி தருது? முதல்ல பண்பு. அந்த பண்பு தான் தலைவர்களுக்கு முக்கியம். அதாவது சாதாரண ஒரு மனிதன் அவனுக்கே தலைமைத்துவ பண்புகள் ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கிறப்ப முதலமைச்சர் பதவி என்பது ஒரு எட்டாக்கனி. அதுக்கு நிறைய பொறுப்புகள் வேணும், நிறைய உண்மைகள் வேணும். எல்லாத்த விட இப்ப இருக்கிற எல்லா தலைவர்களும் பண்றது, உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி, நீ எலியா நான் பூனை, நீ தவளையா நான் பாம்பு, இப்படி நீ பெரியவன் இல்லை நான் பெரியவன், அவன் பெரியவன் இல்லை நான் பெரியவன் அப்படின்னு சொல்றதுதான் ஒரு புது வழக்கமா வச்சுட்டாங்க. அதை மாத்தி நம்ம யாரு, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ற, நான் வந்தா மக்களுக்கு என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத சொன்னாலே மக்களுக்கு இன்னும் தெளிவாக, அதாவது குறிப்பாக சொல்ல போனால் இளம் தலைமுறைக்கு பாரு வரப்போற தலைவர் எவ்வளவு மரியாதையா தன்னை பத்தி மட்டும் தான் என்ன பண்ணுவார் என்று மட்டும் சொல்றாரு,
இன்னொருத்தரையோ எதிரில் நிக்கிறவங்களையோ இகழ்ந்து பேசல அப்படின்ற ஒரு இந்த பண்பை சொல்லி கொடுத்தாலே அவர் நல்ல தலைவர் தான், முதலமைச்சர் பண்பு உள்ளவர் தான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மீண்டும் நெறியாளர் அவர்களுக்கு. சொல்வேந்தர் ஃபரிகா கான். அனைவருக்கும் இனிய மாலை வந்தனங்கள். தலைவர்னு சொன்னா மனிதனோட சமூகத்தோட ஒன்றிணைந்தவனா இருக்கணும். தலைவர்கள்னு நம்ம சமூகத்துக்கு, நம்ம நாட்டுக்கு நம்ம கொண்டு வரவங்க மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்களா இருக்கணும். சேவையை தாண்டி தன் சுயநலத்துக்காக வாழ்பவர்களாகவோ இல்ல தன் சந்ததிக்காக வாழ்பவர்களாகவோ இருக்கக்கூடாது. தலைவர் என்பவர் பொறுப்புன்ற உணர்ச்சி இன்றி தன்னுடையது, தன்னுடைய சமூகம், தன் குடும்பம், இந்த நாட்டு மக்கள் அனைவரும் தன்னுடையவர்கள் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டால் மட்டுமே நாடு ஒரு வளம் பொருந்திய நாடாக மாற முடியும். நாட்டு மக்களுக்கென அவர்கள் செய்யக்கூடிய சேவைகளானது நான் எண்ணுவது அவர்கள் பெண்களை, குழந்தைகளை இந்நாட்டின் தலைவர்களாக, இந்நாட்டின் அடுத்த பிரஜையாக எண்ணி அவர்களுக்கான பாதுகாப்பை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தன் வீட்டு பெண்களாக அவர்களையும் எண்ணி அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவர்களால் இந்நாட்டு தலைவராக இடம்பெற்றால் மிகவும் சிறப்பாக இருக்கும். மீண்டும் ஒழுங்கிணைப்பாளர்களுக்கு என்னுடைய இணைப்பு கொடுக்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் தலைவனாக வருபவருக்கு நான் விரும்பும் முக்கிய தகுதிகள். சொல்வேந்தர் அந்தோனி ஆல்பர்ட். அன்னை தமிழுக்கும் உலகளாவிய தமிழ் சொல்வேந்தர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். தமிழ்நாட்டின் தலைவனாக ஒருவர் வருவதற்கு விதிமுறைகள் அனைத்தையும் அவர்கள் சரிவர புரிந்து மத்திய அரசின் வரம்பு எவ்வளவு, மாநில அரசின் வரம்பு எவ்வளவு என்பதை அவர்கள் தெளிவாக தெரிந்து அவர்களுக்கென்று ஒரு தனியான ஒரு சட்டத்துறை அவர்களுடன் எனி நேரமும் அவர்கள் சட்டத்துறை அவர்களோடு அனைத்து நேரங்களிலும் இருந்து அறிவுறுத்த வேண்டும். ஏனென்றால் நமது பொது வாழ்க்கைக்கு வரும் பொழுது, நமது தனிப்பட்ட வாழ்க்கையும் பொது வாழ்க்கையும் கலந்து செல்லும் பொழுது நாம் அவற்றை இரண்டையும் கலக்காமல் பொது வாழ்க்கையை மக்களுக்கென அர்ப்பணித்து தமிழ்நாட்டிற்கு வரும் சட்ட திட்டங்கள் தமிழ்நாட்டிற்கு உகந்தவையா, அவற்றை முன்னெடுத்து செல்வதனால் வரும் எதிர்கால சந்ததியினர் பாதிக்கப்படுவார்களா என்பதை ஒரு சட்டத்துறை வல்லுநர்களால் கொண்ட குழுவினால் மட்டுமே அதை தீர்மானிக்க முடியும். ஆகவே தமிழ்நாட்டின் முதல்வராகவோ தமிழ்நாட்டை முன்னெடுத்து செல்வோராகவோ இருப்பதற்கு அனைத்து விஷயங்களையும் அறிந்திருப்பது ஒரு மிகப்பெரிய பொறுப்பாகும். இந்த நாடு என்பது நாம் வாழும் காலம் மட்டுமல்ல, நம் சந்ததிகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசாகும். இந்த நாட்டை நான் எவ்வளவு சம்பாதித்து நான் சொத்து சேர்த்து வைத்திருப்பேன் என்பது முக்கியமல்ல. இந்த வருங்காலம் சந்ததியினருக்கு இந்த நாட்டை நான் எவ்வாறு கையளிக்கிறேன் என்பது ஒரு தலைவனை பொறுத்தே அமைகிறது. சரியான தலைமை இல்லாத ஒரு கூட்டம், ஒரு மக்கள் கூட்டமானது அது நெறிமுறைப்படுத்தப்படாத ஒரு சூழலுக்கு ஒப்பாகும். ஆகவே தமிழ்நாட்டை ஆளும் திறன் கொண்டவர்கள், தமிழ்நாட்டின் கலாச்சாரம், பண்பாடு, எதிர்காலம் இவற்றை கொண்டவரை மட்டுமே தலைவராக இருக்க முடியும் என்பது எனது தாழ்மையான கருத்து. நடுவர் அவர்களே, நன்றி. தமிழ்நாட்டின் தலைவனாக வருபவருக்கு நான் விரும்பும் முக்கிய தகுதிகள். சொல்வேந்தர் சஃபியா பானு.
அனைவருக்கும் மாலை வணக்கம். எங்க அப்பா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வாக்கியம் சொன்னாரு. யாரு வந்தா என்ன, வரவன் எல்லாம் எப்படி நல்லவன் கிடையாது. ஆனா நம்ம அந்த நல்லவனா இல்லையான்றதுல எவனாவது ஒருத்தர் நம்மளுக்கு ஏதாவது பார்த்து செய்வானான்றதுலதான் நம்மளுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொன்னாரு. நம்மளுடைய தனிப்பட்ட தனி ஒருவனுக்குள்ள உரிமை ஓட்டு போடுறது. அந்த மாதிரி நான் ஓட்டு போடாம இங்க இருக்கிறேன்றதுதான் என்னோட கஷ்ட காலம். அதனால என்னால முடிஞ்ச வரைக்கும் முதல்ல போய் ஓட்டு போடணும். அது ஓட்டு போடாட்டினாலும் தயவு செய்து விஜய்க்கு மட்டும் போட்டுறாதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா இப்ப எலெக்ஷன் காலமா இருக்கிறதுனால எல்லாம் நல்லா சொல்லுவாங்க, ஆனா செய்வாங்களான்றதுதான் யோசனை. சொல்றவன் எவனும் செய்ய மாட்டான், செய்யறவன் எவனும் சொல்ல மாட்டான். அதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சது. அது மாதிரி இதுல என்னோட பங்கு என்னன்னா ஓட்டடிக்கிறது தான் முக்கிய பங்கா இருக்கணும். ஆனா இந்த தடவை என்னால ஓட்டு அளிக்க போக முடியாது. அதுக்கு பதிலா எங்க அப்பா என் கூட இப்ப இருக்காங்க. அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு தயவு செய்து நல்ல ஒரு தலைவனா போடுங்க. ஏற்கனவே நம்மளுக்கு நிறைய சலுகை கொடுக்குறேன்னு நிறைய டாக்ஸ் வந்துடுச்சு. சோ நம்மளுக்கு அப்கமிங் எந்த தலைவர் வராருன்றது தெரியல. நம்ம ஒண்ணு இமேஜின் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா அது நம்மளுக்கு ஆப்பாவே தான் அமையும். இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. எப்படி மக்கள் விஜய்க்கு போட மாட்டாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. அதனால யாராவது பார்த்து எல்லாரும் நல்லதா பார்த்து செய்யுங்க. இந்த நாடு உருப்படணும், யோசிச்சு பண்ணுங்க. நானும் அதைதான் நோக்கி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னால முடிஞ்சதை நான் செய்வேன். நன்றி, வணக்கம். சொல்வேந்தர் சாந்தினி செந்தமிழ் செல்வன். தலைவன் என்றாலே தட்டி கேட்கும் தைரியம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் உருவெடுக்க வேண்டும் என்றால் முதலில் ஒரு அநீதி நடக்கும் பொழுது அதற்கு குரல் கொடுக்கும் தைரியம் இருக்க வேண்டும். அந்த நாட்டில் அமைதியை நிலைநிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுதான் ஒரு தலைவனுடைய முதல் கடமையாக நான் பார்க்கிறேன். சுத்தி பல பிரச்சனைகள் நடக்கும். ஒரு காணொளி நான் பார்த்தேன். அப்போ ஒரு ஆசிரியர் ஒரு மாணவரை சாதாரணமாக அவரை திட்டி அனுப்புறார். சக மாணவர்கள்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா பயம். அப்போ எந்த ஒரு தவறுமே செய்யாத ஒரு மாணவன் தண்டிக்கப்படும் பொழுது ஏன் நீங்க அந்த மாதிரி பண்ணீங்கன்னு ஒரு கேட்கிற துணிச்சல் வேணும். அந்த துணிச்சல் தான் ஒரு தலைவனை உருவாக்கும். அது ஒரு தலைமைத்துவ பாடமாக எடுக்கப்பட்டது. அந்த தலைமைத்துவம் ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டும். இப்போ உலக நாடுகளை எடுத்துக்கிட்டாலும் ஒரு அநீதி நடக்கும் பொழுது உலக நாடுகளின் தலைவர்கள் முதலில் குரல் கொடுக்க வேண்டும். அதுதான் ஒரு தலைமைத்துவ பண்பா நான் பாக்குறேன். தமிழ்நாட்டை ஆளுநர்னாலும் அந்த ஒரு பண்பு கண்டிப்பா இருக்க வேண்டும். அநீதி நடக்கும் பொழுது தட்டி கேட்கும் குணம் இருக்க வேண்டும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல கொலை, கொள்ளை, கற்பழிப்பு நடக்குது. இதையெல்லாம் தட்டி கேட்டு ஒரு சரியான சட்டத்தை கொண்டு வரணும். அதுதான் ஒரு தலைவனுக்குரிய பண்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நல்ல கல்வியையும் நல்ல அமைதியான ஒரு நாட்டையும் உருவாக்குறதுக்கு, தலைமுறையை உருவாக்குறதுக்கு தட்டி கேட்கும் தைரியம் இருக்க வேண்டும். நல்ல தலைவன் நல்ல நாடு உருவாக வழிவகுக்கும். போட்டி நடத்துனர் அவர்களிடம். நன்றி சொல்வேந்தர் சாந்தினி செந்தமிழ் செல்வன் அவர்களே. நாட்டின் தலைவனாக வருபவருக்கு நான் விரும்பும் முக்கிய தகுதிகள். சொல்வேந்தர் ஹேனா எலிசபெத். அனைவருக்கும் என் மாலை வணக்கம். தமிழ்நாட்டின் தலைவருக்கு நான் விரும்பும் தகுதி, அதாவது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று சொல்வார்கள். நான் விரும்பும் தலைவன் மக்களுக்கு செய்யும் தொண்டை மகேசனுக்கு செய்யும் தொண்டாக செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். அதாவது ஐயன் வள்ளுவன் வழியில் சொல்லும் பொழுது, கண்ணோட்டம் இல்லாவன் கண்ணில், அதனால் கண்ணுடையான் அரசன் இல்லான்.
அதாவது ஒரு அரசன் என்பவன் எல்லாவற்றையும் கூர்ந்து கவனித்து செய்பவனாக இருக்க வேண்டும். யாரோ ஒருவர் சொல்வதை கேட்டோ அல்லது மற்றவர்கள் செய்வதை தவறுதலாக பார்த்தோ அவன் முடிவெடுக்க கூடாது. எல்லாவற்றையும் அவனே கூர்ந்து கவனித்து செய்பவனாக இருக்க வேண்டும். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் சுய புத்தி, தான் என்ன செய்கிறோம் என்பதை தெரிந்து செய்பவனாக இருக்க வேண்டும். பள்ளி பருவத்தில் நான் படித்ததா அல்லது நான் கேட்டதா என்று எனக்கு தெரியவில்லை. என்னுடைய ஆசிரியர் விவேகானந்தரை பற்றி சொல்லும் பொழுது, விவேகானந்தர் சமூக பணியில் ஈடுபடும் பொழுது அவரோட அம்மாவிடம் சொன்னாராம், அம்மா நான் சமூக பணியில் ஈடுபட போகிறேன் என்று. அப்பொழுது அவர் தாயார் சொன்னார், கத்தியை கொடு என்று. அவர் கொடுத்த பொழுது அவர் தாயார் சொன்னாராம், இல்லை இல்லை, நீ சமூக பணிக்கு லாய்க்கில்லை. அடுத்த 6 மாதங்கள் கழிக்கும் பொழுது அதே விவேகானந்தர், அம்மா நான் சமூக பணிக்கு செல்கிறேன். அம்மா சொன்னார், கத்தியை கொடு என்று. அவர் கொடுக்கும் பொழுது அம்மா சொன்னாராம், இப்பொழுது நீ சமூக பணிக்கு செல்லலாம் என்று. அப்பொழுது விவேகானந்தர் கேட்டார், என்ன ஆயிற்று அம்மா? அப்பொழுது அம்மா சொன்னாராம், முன்பு நீ கொடுக்கும் பொழுது கத்திரின் கூர்மையான பகுதியை என்னை நோக்கி கொடுத்தாய், இப்பொழுது கத்தியின் கைப்படியை என்னை நோக்கி கொடுக்கிறாய். இதுதான் ஒரு நல்ல தலைவனின் பண்பாக நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு சிறந்த தலைவன் தான் போகும் பாதை அறிந்தவனாக, அதை காட்டுபவனாக மட்டும் அல்லாமல் அதன்படி நடப்பவனாக இருக்க வேண்டும். தன் வழியை செல்பவனாகவும் தன் வழியை காட்டுபவனாகவும் தன் மக்களுக்கு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நன்றி. சொல்வேந்தர் மீனாட்சி சுந்தரம். நன்றி நெறியாளர் அவர்களே. தமிழ்நாட்டில் தலைவராக வருவதற்கு மட்டுமல்ல, எந்த ஒரு தலைவராக இருப்பதற்கும் முக்கியமாக இருக்க வேண்டிய தகுதி என்னை பொறுத்தவரையில் தன்னிலமன்றி உழைக்க வேண்டும் அடுத்தவர்களுக்காக. அரசியலில் இருப்பவர்கள் தனக்கு தன் குடும்பத்திற்கு என்று யோசிக்காமல் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நினைவில் கொண்டு உழைக்க வேண்டும். இதுதான் நான் எதிர்பார்க்கின்ற முதன்மையான ஒரு தகுதி. நமது தமிழ்நாட்டில் காமராஜர் போன்ற தலைவர்கள் இருந்த காலம் உண்டு. அவர்கள் தங்களுக்கு என்று எதையுமே சேர்த்துக் கொள்ளவில்லை. இன்று அப்படி இருப்பது கடினமான விஷயமாக இருக்கலாம். ஆனால் அது நம் மனதை பொறுத்தது. நமக்கு என்ன தேவை அதை மட்டும் வைத்துக்கொண்டு மக்களுக்காக உழைக்க வேண்டும், அடுத்தவர்களுக்காக செய்ய வேண்டும் என்று நினைத்தால் எதையுமே நன்றாக செய்ய முடியும். நமக்கு ஒரு விஷயத்தில் எந்த ஒரு பங்கும் வேண்டாம் என்று நினைத்துவிட்டால் எந்த ஒரு விஷயமும் அடுத்தவர்களுக்கு நன்மை செய்வதில் நமக்கு ஈடாக வேறு எவருமே இருக்க முடியாது. இப்போ என்னைய நீங்க உங்க வாழ்க்கை எடுத்துக்கலாம், என்னோட வாழ்க்கை எடுத்துக்கனாக்க நான் ஒரு தகுதியில் இருக்கும் பொழுது முடிவெடுக்க வேண்டிய நேரங்களில் அந்த முடிவுக்கும் எனக்கும் எப்பொழுது ஒரு அந்த முடிவில் எனக்கு எதுவும் பங்கு இல்லை, எனக்கு என்று எதுவும் வரப்போவதில்லை என்பதை நான் தெரிந்து கொண்டால், தெளிவாக வைத்துக் கொண்டால் நான் எடுக்கின்ற முடிவு நல்ல முடிவாகவே இருக்கும். அதனால் என்னை பொறுத்தவரை தமிழ்நாடு மட்டுமல்ல, எந்த தலைவருமே அடுத்தவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற உழைப்பில் இறங்கிவிட்டால் அதுவே நாட்டின் முன்னேற்றத்திற்கு உதவாக இருக்கும். அவர்களே நன்றி. தமிழ்நாட்டின் தலைவனாக வருபவருக்கு நான் விரும்பும் முக்கிய தகுதிகள். சொல்வேந்தர் அபு ஃபஹத். அனைவருக்கும் காலை, மாலை, இரவு வணக்கங்கள். உலகளாவிய அனைத்து சொல்வேந்தர்களும் நமது விருந்தினர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். தமிழ்நாட்டின் தலைவனாக வரக்கூடியவருக்கு இருக்கக்கூடிய பண்புகளாக, இருக்க வேண்டிய பண்புகளாக நான் நினைப்பது, ஒரு தலைவனுக்குரிய எல்லா பண்புகளையும் கொண்டுள்ள ஒரு தலைவன் நமக்கு கிடைக்க போவது நிச்சயம் அப்படி ஒரு தலைவன் கிடைக்க போவதில்லை. இருந்தாலும் நாம் இருப்பதில் என்னென்ன பண்புகள் நமக்கு தேவை என்று நான் என்னுடைய கருத்தாக இங்கே முன்வைக்க போவது, ஒரு தலைவன் முதலில் மக்களை புரிந்திருக்க வேண்டும்.
மக்களின் மேல் அக்கறை இருக்க வேண்டும். அது மக்களுக்கு புரியலாம், புரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த மக்களின் தேவைகளை அறிந்து அந்த மக்களுக்கு இன்றோ நாளையோ இல்லை இனி வரும் காலங்களிலோ பல காலங்களிலும் அவர்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க வேண்டிய ஒரு தலைவனாக இருக்க வேண்டும். மக்களுடைய தேவைகள் என்னென்ன என்று நாம் ரொம்ப மிகவும் சாதாரணமான முறையில் எண்ணி பார்த்தாலே நமக்கு தெரிய வேண்டியது, அவர்களுக்கு தேவை கல்வி, சுகாதாரம், அவருடைய அடிப்படை உணவு தேவை. இத்தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய எந்த ஒரு தலைவனாக இருந்தாலும் அவன் ஒரு நீண்ட ஒரு திட்டமிடலை கொண்டு அவருடைய இந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய பல திட்டங்களை வகுத்து கொடுக்கக்கூடிய ஒரு எந்த தலைவனாக இருந்தாலும் அந்த தலைவன்தான் தமிழ்நாட்டிற்கு தலைவனாக வர வேண்டும் என்று என் கருத்தை எடுத்து வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நெறியாளர்களுக்கு. தமிழ்நாட்டின் தலைவனாக வருபவருக்கு நான் விரும்பும் முக்கிய தகுதிகள். சொல்வேந்தர் அன்வருல்லா ஷரீப். முதலில் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு தலைப்பை வழங்கியதற்கு மிகவும் நன்றி கூறுகிறேன். ஏனென்றால் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு தலைவன் நாட்டின் வளர்ச்சியை மேன்மேலும் முன்னிலைப்படுத்துபவனாக இருக்க வேண்டும். காரணம், தமிழ்நாடு இந்தியாவில் அனைத்து துறைகளிலுமே முதன்மையான மாநிலம். கடந்த வருடம் 2 இலக்கு வெற்றியை ஏற்றுமதியில் பெற்றது. மேலும் தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து பொறியாளர்களும் மருத்துவர்களும் தமிழ்நாட்டை இந்திய அளவில் முதன்மை மாநிலமாக கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தமிழை முதன்மொழியாக மட்டுமல்லாமல் அனைத்து துறைகளிலும் மக்களை முன்னோக்கி செல்லக்கூடிய மிகவும் ஒரு முன்னோக்கு பார்வையோடு உள்ளவனாக இருக்க வேண்டும். சாலை விதிகளை கண்டிப்பாக செயல்படுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும். கல்வியில் பள்ளி குழந்தைகள் முதல் கல்லூரி வரையில் அந்த இலக்கை மக்களுக்கு போய் சேரவல்ல பாடத்திட்டங்களை உருவாக்க வேண்டும். நாட்டை நம் மக்கள் ஒவ்வொருவரும் நாட்டிற்காக தன்னுடைய மிகப்பெரிய முயற்சி, அதாவது நாட்டுக்காக உழைப்பை போடக்கூடிய இருக்க வேண்டும். மொத்தத்தில் தலைவனானவன் தமிழ்நாட்டை இந்தியாவில் $1 டிரில்லியன் ஜிடிபி உயர்த்தக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்பதில் மிகவும் கட்டுக்கோப்புடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் திரை நெறியாளர் அவர்களுக்கு. தமிழ்நாட்டின் தலைவனாக வருபவருக்கு நான் விரும்பும் முக்கிய தகுதிகள். சொல்வேந்தர் ரமலத் பானு. உலகமெங்கும் தமிழ் மனம் பரப்ப இங்கே குழுமி இருக்கும் சொல்வேந்தர்களுக்கு இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்ற நக்கீரன் பரம்பரையில் பிறந்த நடுவர் தலைவர் அவர்களுக்கும் அவர் குழுமத்திற்கும் சிறப்பு வணக்கம். என்ன அருமையான தலைப்பு, என்ன சரியான தருணத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு இது. நம்முடைய இளைய தலைமுறைக்கு நாம் சொல்லியே ஆக வேண்டிய படிப்பினை உள்ள தலைப்பு இது. நம் தலைவரை தேர்ந்தெடுக்கும் சமயத்தில் தமிழ்நாட்டின் தலைவனாவதற்கு என்ன தகுதி வேண்டும் என்பது. ஒரு நாட்டின் முன்னேற்றம் என்பது முதல் முக்கியம். அந்த நாட்டோட முன்னேற்றம்ங்கிறது அந்த நாட்டில் உள்ள இளைஞர்களுடைய ஃபர்ஸ்ட் கல்வி தகுதியில இருக்கு. நம்ம தமிழ்நாடு குறிப்பாக வட மாநிலங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது, ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டின் படிப்பு விகிதமும் அவர்களுடைய சாதனைகளும் எல்லாம் மேல போய்கிட்டே இருக்கு. ஒரு தனி மனித ஒரு பள்ளியின் அவருடைய கல்வித்துறை மேலே வந்தாதான் அந்த குழந்தைகளோட பொருளாதாரம், அந்த நாட்டின் பொருளாதாரம் எல்லாமே மேல போயிட்டு இருக்கும். அதை எந்த கவர்மெண்ட், எந்த அரசாங்கம் அதை மேல கொண்டு வருதோ, அதற்கு முக்கியத்துவம் கொடுக்குதோ, அதுக்கு அடுத்தபடியாக சமத்துவம், எல்லாரையும்
சமமாக நடத்தும் அரசு. எல்லாருக்கும் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம சமமா நடத்தணும். அது ஜாதி மதம் எதுவாக இருந்தாலும் எந்த பிரிவினையும் இல்லாமல் ஒற்றுமையா நடத்தணும் அப்படிங்கறத ரொம்ப முக்கியம். அது இல்லாம நடிகர்கள் அவங்களுடைய பாப்புலாரிட்டி இதையெல்லாம் தேடி அதற்கு பின்னால போகவே கூடாது என்பதுதான் மிக முக்கியமானது. பேச வாய்ப்பளித்தமைக்கும் கடைசியாக அனுமதித்து அதன் மூலமாக மற்ற பேசுபவர்கள் கேட்க முடியாமல் போனதற்கும் நன்றி. மேடை உங்களிடம். தமிழ்நாட்டின் தலைவனாக வருபவருக்கு நான் விரும்பும் முக்கிய தகுதிகள். சொல்வேந்தர் வித்யா தாமோதரன். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். போட்டித் தலைவர் அவர்களே, தலைவன் என்பவன் யார்? எல்லா நல்ல குணங்களும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள்தான் தலைவர். இப்பொழுது இந்த காலத்தில் நாம் பார்க்கும் நாற்காலியை மட்டும் தேடிக்கொண்டு இருப்பவர்கள் எல்லாம் தலைவர்கள் அல்ல. அதனை அழகாக வள்ளுவரும் மன்னருக்கு என்னென்ன குணங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாரோ அது இன்றைய மக்களாட்சியை நடத்தும் தலைவனுக்கும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அறிவுடைமை வேண்டும், ஈகை வேண்டும், பண்பு வேண்டும், அனைத்து குணங்களும் வேண்டும். இன்று நாம் அப்படி அந்த தலைவரை தேடினால் கிடைக்கின்றாரா என்பது சிந்திக்க வேண்டிய வினாதான். நாம் ஒவ்வொருவருமே அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னை பொறுத்தவரை கம்பர் கூறும் ராமன் தன்னிகர் இல்லாத தலைவன் என்று சொல்வேன். ஏனென்றால் எந்த சூழ்நிலையிலும் அவன் மனம் தளராது இருந்தான். மெய்த்திருப்பதம் மேவி என்ற போதினும் இத்திரு துறந்து ஏகு என்ற போதினும் சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தை கொண்டிருந்தான். இந்த பதவியை ஏற்றுக்கொள் என்று சொல்ற போதும் சரி, காட்டுக்கு போ என்று கைகேயி சொன்ன போதும் சரி, ஒரே மனநிலையோடு சமமாக இருந்தான். இதைத்தான் வள்ளுவர் கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி என்றார். அத்தனை குணங்களும் இருந்தால்தான் ஒரு சிறந்த தலைவன். அத்தகைய தன்னிகர் இல்லாத தலைவரைத்தான் நாம் தேட வேண்டும். அதற்காக நம்முடைய சிந்தனையை வளர்க்க வேண்டும், தொடர வேண்டும். 2 கைகளையும் இணைத்து ஒலி எழுப்பினால் இதயத்திற்கு நல்லது என்று சொல்வார்கள். நீங்கள் உங்கள் இதயத்திற்கு நல்லது செய்யுங்கள். நன்றி, வணக்கம். இது ஒரு உண்மையிலேயே மகிழ்ச்சியான நிகழ்வு. தலைப்பு நிறைய பேர் சொன்னது போல இது இந்த காலத்திற்கு ஏற்ற தலைப்பு. நமக்கெல்லாம் ஒரு பொது விதிமுறைகள் இருக்கு இல்லையா? நம்ம அரசியல், மதம், ஜாதி, பாலியல் பத்தி நம்மளுடைய கூட்டங்கள்ல பேசுறது இல்லை. ஆனா இது அரசியல் சார்ந்தது ஒரு தலைப்பு. தலைமை பண்புகள் நம்மளுடைய முக்கிய குறிக்கோளே, நாம உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய இந்த சொல்வேந்தர் அமைப்பின் முக்கிய குறிக்கோளே பேச்சாற்றலும் மற்றும் தலைமை பண்புகள் தான். அதனால தலைமை பண்பு சார்ந்த ஒரு தலைப்பு. அதை நம் சொல்வேந்தர்கள் எப்படி அணுகுகிறார்கள் என்பதை வைத்து இந்த போட்டி நடந்தது. மிக சிறப்பாகவே இருந்தது. போட்டி வெற்றியாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கு எங்கள் நடுவர்கள் குழு சற்று சிரமப்பட்டதாகவே தெரிகிறது. அந்த அளவுக்கு அனைத்து போட்டியாளர்களுமே மிக சிறப்பாக பேசியிருக்கிறார்கள். இதில் நல்ல செய்தி என்னவென்றால் நேரத்தகுதி இழப்பு ஏதும் இல்லை. மற்றபடி விதிமுறை மீறல் தகுதி இழப்பு, ஒரே ஒரு தகுதி இழப்பு மட்டும் நிகழ்ந்திருக்கிறது. இந்த செய்தியுடன் வெற்றியாளர்களை நெறியாளர் ஜேக்கப் அவர்கள் நீங்களே உங்கள் வாயால் அறிவிக்கிறீர்களா? நன்றிங்க ஐயா. ரியாத் தமிழ் சொல்வேந்தர் மன்றம் மற்றும் உலக சொல்வேந்தர் பேரவை இணைந்து நடத்தும் உலகளாவிய தமிழ் உடனடி பேச்சு போட்டி 2026 போட்டி முடிவுகள் இதோ அறிவிக்கப்படுகின்றன. போட்டி முடிவுகள் முதலில் அறிவிப்பது 3ஆம் பரிசு சொல்வேந்தர் ஹேனா எலிசபெத். சொல்வேந்தர் ஹேனா எலிசபெத். இவர் 3ஆம் இடம் பிடிக்கிறார்.
ரியாத் தமிழ் சொல்வேந்தர் மன்றம் மற்றும் உலக சொல்வேந்தர் பேரவை இணைந்து நடத்தும் உலகளாவிய தமிழ் உடனடி பேச்சு போட்டி 2026 2ஆம் பரிசினை தட்டிச் செல்பவர் சொல்வேந்தர் இம்திசா ஹசன். சொல்வேந்தர் இம்திசா ஹசன். ஒரு நிமிடம் அவருக்கான காட்டுவோம். சொல்லுங்க ஐயா. அவருக்கான சான்றிதழ் சரியா வந்து தொடருங்கள் ஐயா. ரியாத் தமிழ் சொல்வேந்தர் மன்றம் மற்றும் உலக சொல்வேந்தர் பேரவை இணைந்து நடத்தும் உலகளாவிய தமிழ் உடனடி பேச்சு போட்டி 2026 இதன் முதல் பரிசினை தட்டிச் செல்பவர் மட்டுமல்ல, இவர் உலக தமிழ் சொல்வேந்தர் உடனடி பேச்சு சொல்வேந்தர் எனவும் அழைக்கப்படுவார். முதல் பரிசினை சொல்வேந்தர் ராஜேந்திரன் சண்முக பிரியா அவர்கள் தட்டிச் செல்கிறார்கள். சொல்வேந்தர் ராஜேந்திரன் சண்முக பிரியா.